அதிமுக தோல்விக்கு பாஜக தான் காரணம். அது ஒரு ஓடாத பழைய வண்டி. அந்த வேஸ்ட் லக்கேஜை வேணும்னா தான் கழட்டி விட்டோம். ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் கூட்டணி அமைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் வகுத்து வரும் நிலையில் பாஜகவுடன் கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பிறகு பதில் சொல்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று சந்தித்தது கூட்டணி உறுதி என்பது போல் கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி தொடர்பாக தேர்தல் சமயத்தில் கூறுகிறேன் என்று மலுப்பலாக கூறிவிட்டார். இந்த நிலையில் அதிமுக கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது பாஜகவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது பற்றி செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியதாவது: ராயபுரத்தில் நான் 25 வருடங்களாக முடிசூடா மன்னனாக திகழ்ந்தேன். நான் தோல்வி சந்தித்ததற்கு பாஜக மட்டும்தான் முக்கிய காரணம். நான் முதல் முறையாக வெளிப்படையாகவே கூறுகிறேன். கடந்த தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பாஜகவுடன் கூட்டணி தான் காரணம். நான் 25 வருடங்களாக ராயபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது பாஜகவால் தோல்வியடைந்து சட்டசபைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். ஏனெனில் ராயபுரம் தொகுதியில் 40,000 சிறுபான்மையினர் மக்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் பாஜக மீது கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என் மீது எந்த கோபமும் கிடையாது. ஏனெனில் அவர்கள் அப்போது என்னிடம் சொன்னார்கள், பாஜகவை கழட்டிவிட்டு வாருங்கள் என்றும். ஆனால் நான் தான் அது வேஸ்ட் லக்கேஜ், வேற வழி இல்லை, சமயம் வரும்போது நாங்கள் கழட்டிவிட்டு வருவோம் என்று அவர்களிடம் கூறினேன். அதே மாதிரி தற்பொழுது நேரம் வந்ததால் அந்த வேஸ்ட் லக்கேஜை தேவையில்லை என்று கூறி நாங்கள் கழட்டி விட்டுவிட்டோம். அது ஒரு ஓடாத பெட்டி, பழைய மோட்டார் சைக்கிள். கண்டிப்பாக அந்த பழைய மோட்டார் சைக்கிள் ஓடவே ஓடாது. பாஜக மட்டுமில்லை எனில் நான் 40,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஜெயித்திருப்பேன். பாஜகவில் நான் தற்போது 0ல் இருந்து ஓடும் நிலையில் திமுகவில் 40லிருந்து ஓடுகிறது. கடந்த 2019 மற்றும் கடந்த 2021 ஆகிய தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் மட்டும்தான் காரணம் என்று கூறினார்.